எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கருங்கிற பெயரை சொல்கிறீங்களே, அதுக்கு பதிலாக கடவுளுடைய பெயரை சொன்னாவது உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரியான அமித்ஷா அவர்களுடைய வீடியோன்னு ரொம்ப வைரல். உடனே இதை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இன்றைக்கி ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு அரசியலில் எல்லாருமே பேசிட்டாங்க. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க தான் ஆளும் கட்சியாக இருக்காங்க. அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு படிப்பகம் இடிக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தி நேற்று வெளியானது. அதே அம்பேத்கரை பற்றி இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் பேசும்போது, இடிக்கப்படக்கூடிய அம்பேத்கர்களுடைய படிப்பகத்தை பற்றி கேள்வி கேட்காத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ இந்த கேள்வியை கேட்டிருக்காரு அப்படின்னா அதில் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ் இருக்குல்ல. எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் 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 என்று சொல்கிறார்கள் என ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவதூறாக பேசியிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். எப்படி எங்கே செல்லலாம் என டூரிஸ்ட் கைடு வேலை பார்ப்பதற்கு பதிலாக உள்துறை அமைச்சர் பொறுப்பை அமித்ஷா முதலில் சரிவர கவனிக்கட்டும். அண்ணல் அம்பேத்கர் தந்த அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது சிதைக்கலாம் என்று கங்கணம் கட்டி அலையும் பாசிஸ்டுகளுக்கு அம்பேத்கரின் பெயரை கேட்டாலே எரிச்சல் வருகிறது என்றால், இன்னும் பல 100 முறை அண்ணலின் பெயரை குரல் உயர்த்தி சொல்வோம். வாழ்க அம்பேத்கர், அம்பேத்கர் புகழ் ஓங்கட்டும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேகை போட்டிருக்கார். ஸோ அம்பேத்கர் அவர்களை கண்டிப்பாக எல்லாருமே மிகப்பெரிய அளவில் வரவேற்க வேண்டும், அவருக்கான மரியாதையை கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல மறுபடியும் பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கல, அதன் பிறகு அம்பேத்கரை இவங்க எப்படி திமுக இல்லாட்டி இந்திய கூட்டணி என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. அப்போ இதை பார்த்தவங்களுக்கு அதையும் பார்க்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி இதை பிஜேபியும் கையில் எடுத்திருக்காங்க. ஸோ திமுக என்ன கையில் எடுத்திருக்காங்க, பிஜேபி என்ன கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே அவங்களுடைய பொருளை எடுத்து நம்ம அவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறோம். அதுதான் இந்த ஒரு பதிவு. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக செஸ் விளையாட சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட், அவங்களுடைய டெசிஷன் மேக்கிங்க்கு செஸ் விளையாட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு குட்டி செஸ் போர்டு நம்ம பேக்கெட்டில் வச்சு எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரியும், இல்லை ட்ராவல் பண்ணும்போது என்ன தான் அழுங்கல் கொழுங்கல் வந்தாலும் விழாத மாதிரி ஒரு மேக்னெட்டிக் செஸ் போர்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் கிட்ஸ் பெஸ்டினுடைய மினி செஸ் போர்டு வித் மேக்னெட்டிக் காயின்ஸ். சூப்பரான குவாலிட்டி, விலை ரொம்பவே கம்மியாக, லிமிட்டட் ஸ்டாக் 99 ரூபாய். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இந்த மினி செஸ் போர்டை. கீழே அதுக்கான லிங்க், கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க. முதல் பொருள் பிஜேபிக்கானது. ஏங்க அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கடவுளுடைய பெயர் நீங்கள் சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்கிற, இந்த கடவுளுடைய பெயரை சொல்லியிருந்தா உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்கிற அந்த டைலாகை உண்மையிலேயே அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரா இல்லையா? இதை ஏஐ வழியாக எங்களை உருமாற்றம் செஞ்சுட்டாங்க, குரல் மாற்றம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொன்னாலும் அந்த வீடியோ அப்படி தெரியலையே. கடவுளின் பெயரை சொன்னால் நமக்கு மோட்சம் கிடச்சிருமா, இல்லை நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவோமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணலைப்பா. சயின்ஸ் படி அதெல்லாம் ப்ரூவ் பண்ணலை. அதனால் அமித்ஷா அவர்கள் அந்த இடத்துல பேசுனது அப்படிங்கிறது அது சபை நாகரிகத்துக்கு சரி கிடையாது. ஏன்னா அந்த சபை அப்படிங்கிறது மக்களுக்கானது, மக்களுடைய ஒட்டுமொத்தமான நம்பிக்கைக்கானது. அங்கே கடவுளோ இல்லை முன்ஜென்மம், நரகம், சொர்க்கம் அப்படிங்கிறதுலாம் அங்கே கான்செப்டே கிடையாது. ஸோ அது அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி ஒரிஜினல் அப்படின்னு சொன்னாலும் ஒரிஜினலாக இருந்தால் அமித்ஷா அவர்களுக்கு நாமும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அதன் பிறகு அந்த மனுஷன் பேசின விஷயங்கள்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு. அதில் குறிப்பாக இப்போ அம்பேத்கரை ரொம்ப ஓங்கி பிடிச்சிருக்கக்கூடியது யார்? இந்தி கூட்டணி. எதுக்காக ஓங்கி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக, விசிக இவங்க எல்லாருமே ஓகே தான். ஆனால் அம்பேத்கர் ஒரு ஜாதிய தலைவரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அவர் இந்தியருக்கான தலைவர், எல்லா இந்திய மக்களுக்குமான தலைவர் தான் அம்பேத்கர் அவர்கள். ஸோ இதே அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸ் அம்பேத்கரை 1 முறை அல்ல 2 முறை தேர்தலில் தோற்கடித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 முறை காங்கிரஸ் அம்பேத்கர் தோற்கடித்தார்கள். அவ்வளவு பெருசாக அம்பேத்கர் நமக்கு செஞ்சிருக்காருன்னு சொல்கிற இன்னைக்கு காங்கிரஸ் ஏன் அம்பேத்கர் அவர்களை 2 முறை தோற்கடிச்சிங்க? அம்பேத்கருக்கு எதிராக ஜவஹர்லால் நேரு பிரச்சாரம் செய்தார். அவர் கெட்டவர், அவர் செய்கிறதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக செய்திருக்கிறார். அமித்ஷா கூறிய உண்மைகளை காங்கிரஸ் கட்சியினர் திகைத்து விட்டனர். காங்கிரஸ் கட்சியினர் தற்போது நாடகங்களில் ஈடுபடுகிறார்கள், மக்களுக்கு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லி இதற்கு என்ன செய்கிறாங்கன்னா, அமித்ஷா அவர்கள் பேசுனது சரிதான் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்களுக்கான சப்போர்ட் கொடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இங்கே சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் விட இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ட்வீட்டை நான் கவனித்தேன். அது என்ன அப்படின்னா, நம்ம ஐயா கருணாநிதி அவர்கள் பேசினது தான். அப்படி ஐயா கருணாநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, மக்களை ஏய்க்கும் சுயநலக்காரர்கள், அம்பேத்கர் பெயரை சொல்லி மக்களை ஏய்க்கும் சுயநலக்காரர்கள், கருணாநிதி தாக்கு. எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லி மக்களை ஏமாற்றும் சுயநலக்காரர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறத யார் சொல்லியிருக்காங்க? கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. எப்போ அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படிங்கிற பெயரை சொல்லி நீங்கள் மக்களை டைவர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறத அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இது இரண்டுமே ஒன்று தானா?
இதை கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்கிறதுனால இது சரியாயிரும், அது அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறதுனால தவறாகி விடுமா அப்படிங்கிற மாதிரியான அந்த ட்விட்டர், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட் எடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸை நம்மளால் இப்படி பார்க்க முடிகிறது. உங்களுடைய பார்வையில் அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் இருந்ததா? ஜவஹர்லால் நேரு அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்களா? உண்மை நடந்தது என்ன அப்படிங்கிற கேள்வியை நாம் இங்கே கேட்கலாம். இது நேரம் அண்ணாமலை அவர்கள் கையில் எடுத்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு காலையிலிருந்து அம்பேத்கர் அவர்கள் அப்படின்னு சொல்ற பெரிய அளவிலான சர்ச்சை நாம் பார்க்க நேரிடுகிறது. இதை எல்லாருமே பேச வேண்டும். அம்பேத்கர் அவர்கள் அவருடைய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியாக இருக்கட்டும், எல்லாருமே செயல்படுகிறோம். நாங்கள் ஏதாவது செய்யலை, எங்களுடைய பில் சரியில்லை, எங்களுடைய சட்டம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கை சரியில்லை, நீங்கள் இந்த ஒரு திட்டத்தில் அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுங்க, பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுங்க, நாங்கள் அதை திருத்தி கொள்கிறோம். அதை விட்டுட்டு 19 இவங்க அம்பேத்கருக்கு எதிரானது அப்படின்னு சொல்ற அந்த பரப்புரையை, அந்த பொய் பரப்புரையை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சு, இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் 2 நபர்களுக்கு தான் இப்போ ரொம்ப பெரிய அளவில் மவுசு. ஒன்று அம்பேத்கர் அவர்கள், இன்னொன்று ஹிந்துத்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டுமொத்தமான ஹிந்துக்கள். இவங்க 2 பேரும் தான் தமிழக அரசியலில் ரொம்ப முக்கியமானவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். இந்த 2 பேர் இல்லைன்னா தமிழ்நாட்டில் அரசியலே கிடையாது. திமுக, அதிமுக இல்லாட்டி இன்னும் சில கட்சிகள் இவங்கெல்லாம் எதை காண்பித்து பயப்படுத்துவார்கள்? இப்போ நம்ம சாப்பிடலன்னா பேய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம சரியாக ஹோம்ஒர்க் பண்ணலன்னா பிசாசு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, நாம் சரியாக தூங்க போகலை, நம்ம பேச்சு கேட்கல அப்படின்னா பூச்சாண்டி வந்துடுவான், நீ பிடிச்சிட்டு போயிடுவான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் பயந்து பயந்து அந்த குழந்தை என்ன செய்யும் அப்படின்னா சாப்பிட்ரும், அம்மா அப்பா சொல்கிற மாதிரி கேட்டுரும், தூங்கலைன்னா உடனே தூங்கிடும், படுத்துரும், எல்லாமே செஞ்சிடும். ஆனால் அந்த குழந்தை கடைசி வரை பூச்சாண்டியை பார்க்குமா, பேய் இருக்கா, பிசாசு இருக்கா அப்படிங்கிறத யோசிக்குமான்னு கேட்டால் இல்லை. நம்ம சர்க்கம்ஸ்டான்ஸை எப்படி வளர்க்கிறது, நம்முடைய சூழ்நிலை நம்மளை எப்படி வளர்க்கிறது என்றால் அங்கே பேய் இருக்குது, அதை நீ நம்பி தான் ஆகணும், அதை நம்பி நீ இதை சாப்பிட்ரு, மருந்தே கொடுத்தாலும் இந்த குழந்தை சாப்பிட்ரும், அது காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்தாலும் பேய் வந்து பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி இருட்டை காண்பித்து பயத்தை காண்பித்து நம்மளை இங்கே என்ன செஞ்சு வச்சுருவாங்க, சர்க்கரையாக இருந்தாலும் சரி, கசக்கக்கூடிய மருந்தாக இருந்தாலும் சரி, குழந்தைகளை சாப்பிட வச்சுருவாங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டு அரசியலில் இதெல்லாம் பிஜேபி வந்துரும்பா, இதெல்லாம் பிஜேபி செஞ்சிருவான்ப்பா, இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரன் வந்துருவான்ப்பா, இதெல்லாம் ஹிந்துத்துவா வந்துருவான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை மட்டுமே காண்பித்து இங்கே அரசியல் அப்படிங்கிறது செய்யப்படுது. இதை ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். இங்கே பிஜேபி, ஆர்எஸ்எஸ், ஹிந்துத்துவா அப்படிங்கிற அந்த பேச்சு இல்லாமல் ஒரு அரசியல் இருக்கிறது என்றால் அடுத்ததான் நேராக எந்த அரசியலுக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை வச்சுட்டுள்ள அரசியல் தான். இங்கே ஜாதி இருக்குப்பா, இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுப்பா அப்படின்னு சொல்லி. சார், மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சுருக்கீங்க, மக்களுக்கு நீங்கள் என்ன திட்டங்களை வகுத்திருக்கிறீர்கள், மக்களுக்கான கோரிக்கையாக நீங்கள் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் என்ன மாதிரியான சட்டங்களை ஏற்றிருக்கிறீர்கள், என்ன சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுருக்கீங்க. இதெல்லாம் எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டுட்டோம்னா நமக்கும் ஒரு முத்திரை குத்தப்படும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதை பேசுங்க, நீங்கள் ஹிந்துத்துவா பற்றியும் பேசுங்க, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய அம்பேத்கர் அவர்களையும் பற்றி பேசுங்க, பிஜேபி உள்ளே வந்துடும் சொல்லுங்கள், அதிமுக பிஜேபியினுடைய அடிவருடின்னு சொல்லுங்கள், என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அது உங்களுடைய கருத்துரிமை. ஆனால் இங்கே மக்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய எங்களே மாதிரியான மக்கள் இங்கே பாதிக்கப்படும் போது இன்றைக்கி பாருங்கள், 600 வீடுகளுக்கு நீங்கள் நோட்டீஸ் கொடுக்குறீங்க. எப்படி கொடுத்துருக்கீங்க? இல்லை நீங்கள் ஆக்கிரமிப்பில் வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. 600 வீடுகள் சாதாரணமாக சொல்ல, அதுக்கான ப்ரூஃப் இருக்குது. ஆவடி அருகே 600 வீடுகள் ஆக்கிரமிப்பு நோட்டீஸ், 600 வீடுகளுக்கு ஆக்கிரமிப்பு நோட்டீஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 600 வீடுகளுக்கும் வீடு கட்டக்கூடிய அனுமதியை கொடுத்தது யார்? அப்போ இந்த 600 வீடுகளுக்கு வீடு அனுமதி கொடுத்து இவ்வளோ நாள் டேக்ஸ் வாங்கியிருப்பீங்க, இல்லை அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ நாள் இல்லாத ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லும்போது அவங்க புறம்போக்கில் வீடு கட்டிட்டாங்களா, இல்லை புறம்போக்கில் வீடு கட்டும்போது அதை அரசு கவனிக்கலையா? இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் ரீதியாக இன்றைக்கி வந்து சொல்லுவாங்க, 600 வீடாப்பா, நம்மளால் போய் ஓட்டு கேட்க வைப்பா, 600 வீட்டுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், உங்கள் வீடெல்லாம் உடைக்கப்பட மாட்டாது, நம்ம ஆட்களுக்கு ஓட்டு போட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஓட்டு கேட்பாங்க. இந்த மக்களும் என்ன செய்வாங்க, ஐயோ நம்ம ஏதோ ஆக்கிரமிப்பு நிலத்தில் வந்து வீட்டை கட்டிட்டோம், வேறு வழியே இல்லை, இவங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த இதுலேருந்து தப்பிக்க முடியும், நமக்கு பட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை நம்பி ஓட்டு போட்டிருப்பாங்க. அடுத்த ஆட்சி வரும், பட்டா கிடைக்காது, மறுபடியும் அடுத்த ஆட்சிக்கு சொல்லுவாங்க, அடுத்த ஆட்சி வரும், இப்படி மாற்றி மாற்றி இந்த மக்களும் என்ன செஞ்சுருப்பாங்க, ஓட்டுகளை போட்டிருப்பாங்க. கடைசியாக வந்து இப்போ நாங்கள் இடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது பெரிய அளவில் பில்டிங்ஸ், அது பெரிய பெரிய நிறைய பில்டிங்ஸ் இதே மாதிரி ஆக்கிரமிப்பில் தான் கட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மை அங்கே இருக்கக்கூடிய பல அரசு இயந்திரத்தை இயக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு தெரியும், மனசாட்சி இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு தெரியும், எந்தெந்த இடம் எப்படியெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது, எதெல்லாம் ஏரியை வழிமறித்து கட்டியிருக்கிறார்கள், எதெல்லாம் புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டியிருக்கிறார்கள், எதெல்லாம் கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டியிருக்கிறார்கள், இப்படின்னு சொல்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அரசு அதிகாரிகளுக்கு கண்டிப்பாக தெரியும். எந்த அரசு அதிகாரி வேணாலும் கேட்டு பாருங்கள், இது அப்படித்தான், ஆனால் நம்ம சிஸ்டத்தில் அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா,
நீங்கள் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். ஒரு அரசியல்வாதி சொல்கிறான், அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஆட்கள்ப்பா அந்த மக்களை நீ எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த அரசு அதிகாரிக்கு அதை எதிர்க்கவும் முடியலை. அதே நேரத்தில் உண்மை மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை அரசு வந்து ரொம்ப பெரிய அளவில் முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகளுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுப்பாங்க. வேறு வழியே இல்லாமல் அரசு அதிகாரிகள் என்ன செய்வாங்க, இவ்வளோ நாள் அரசியல்வாதிகள் சொன்னதெல்லாம் வேணாம், அந்த மக்களை அந்த வீடை நம்ம இடித்து விடுவோம் அப்படின்னு சொல்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க. அப்போ இதே மாதிரியான விஷயங்கள் அரசு அதிகாரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுக்கு எண்டு கார்டு அப்படிங்கிறத போடவே முடியாதுங்கிறதையும் நம்ம இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். சரிப்பா, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். வேல்முருகன் அவர்கள் செம்மையான ஒரு சூப்பராக வந்துட்டு இருக்காரு. அதுவும் திமுகக்கு எதிராக அவருடைய பேச்சுக்கள் ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்னு கேட்டால் உண்மையை தானே பேசுகிறாரு, சூப்பராக தான் இருக்கும். அவர் என்ன கேட்குறாரு, 5 கோடி ரூபாய் நீங்கள் அவருக்கு கொடுக்குறீங்க, செஸ் சாம்பியன்ஷிப் கொடுக்குறீங்க. நம்ம ஊரில் கொடைக்கானல்லேருந்துலாம் ஒரு இஸ்லாமிய பெண் சிலம்பத்தில் ப்ரைஸ் அடித்தாங்க வேர்ல்டு லெவலில். அதுக்கு ஒரு தங்க பதக்கத்தையும் காங்கலை, ஒன்றையுமே காங்கலையே, அதுக்கு ஒரு பாராட்டு இல்லையே. இதே மாதிரி நீங்கள் ஏன் இங்கே பாரபட்சம் அப்படிங்கிறத காண்பிக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. அடுத்ததாக அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, சட்டமன்றம் எதற்கு இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன, அங்கே துன்பப்படக்கூடியது என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண விடுறீங்களா? அங்கே என்ன கேட்குறீங்க, பசிக்குதே சாப்பிட நேரமாகுதியா அப்படின்னு சொல்லி என்னையே ஒருத்தர் மிரட்டுறார் அப்படின்னு சொல்கிறார். இப்படின்னு சொல்கிற உண்மையான விஷயங்கள் எல்லாமே மக்கள் காதில் வாங்குறீங்களானே தெரியலை. பட் இதெல்லாம் நான் சொல்லி என்ன மாற்றம் நடக்க போகிறது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியலை. இதெல்லாம் தானே உண்மையான செய்திகள். கார் ரேஸுக்கு கோடி கோடியாக செலவு செய்யும் திமுக அரசு, செஸ் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற குகேஷுக்கு 5 கோடி கொடுத்த இந்த அரசு, திண்டுக்கல்லில் சிலம்பம் போட்டியில் கின்னஸ் சாதனை படைத்த இஸ்லாமிய பெண்ணிற்கு எந்த உதவியும் செய்யவில்லை. இதிலும் சாதி மதம் பார்த்துதான் உதவி செய்கிறதா இந்த அரசு? திமுகவில் கூட்டணியில் இடம்பெற்ற வேல்முருகன் விமர்சனம் அப்படின்னு சொல்ற இந்த விமர்சனத்தை பற்றி திமுக காரங்க எப்படி பேச போறாங்க, இதை எதிர்த்து என்ன பேச போறாங்க அப்படிங்கிறது தான். என்னப்பா வேல்முருகன் அவர்களும் சங்கியா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சங்கி பட்டம் பார்சல் ஆயிரும். அடுத்ததா ஆதவர்ஜுனா அவர்கள் என்னெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனாவை ட்ரோல் பண்றதுக்கான ஒரு கூட்டம். ஸோ இப்போ சில அரசியல்வாதிகளால் 3 விதமான ஒரு அட்டாக் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஒன்று, சீமான் அவர்களை அட்டாக் பண்ணணும். இன்னொன்று, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களை எல்லா மேடைகளிலுமே கிழிக்கணும். அது நாசர் அவர்களாக இருக்கட்டும், லியோனி அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இப்போ யாரை எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க, விஜய் அவர்களை அவங்க தான் டார்கெட். இப்போ லியோனியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எந்த மேடைக்கு போனாலும் அவர் விஜய் இல்லாமல், அவர் தூக்கத்துலேயும் அவர் சாப்பிடும் போதும் அவர் அங்கே பாத்ரூம் போனாலுமே விஜய் அவர்களை பற்றி என்ன பேசணும் அப்படிங்கிறதான் யோசிச்சுட்டே இருப்பார் போல். அந்தளவுக்கு விஜய் அவர்களை பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக அவங்களுடைய அட்டாக் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக இங்கே அண்ணாமலை அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த 3 விதமான அட்டாக், சீமான், விஜய், அண்ணாமலை அப்படின்னு சொல்லி இந்த 3 பேர் அட்டாக் பண்ணுறதுக்காக நேரடியாக திமுகவினுடைய அமைச்சர்கள் கிடையாது, 3ஆம் கட்ட பேச்சாளர்கள், லியோனி மாதிரியான 3ஆம் கட்ட பேச்சாளர்கள், அடுத்ததாக அரசியல் விமர்சகர்கள் அப்படிங்கிற பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் சுற்றக்கூடிய ஹைனாக்கள், இவங்க எல்லாத்தையுமே வச்சு என்ன செய்கிறாங்க, பெரிய அளவில் திட்டம் போட்டுட்ருக்காங்க. இப்போ மக்கள் தான் இதிலிருந்து கொஞ்சம் விழிப்படையுங்கள். நம்ம வந்து இவங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க, அவங்களுக்கு சப்போர்ட் கொடுங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் சீமான் அவர்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக நல்லது செஞ்சாலும் நல்லது செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுங்க. இந்த 3 பேரும் நல்லது செஞ்சுருக்காங்களா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்லது செஞ்சுருக்காங்களா, நல்லது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுங்க. அதை விட்டுட்டு இவங்க செய்கிறது எல்லாமே பொய்யா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரை செய்யப்படுது பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்பாதீங்கன்னு சொல்கிறேன். இங்கே மக்களுக்காக யாராவது ஏதாவது நல்லது செஞ்சாலும் இவங்களுடைய பரப்புரை காரணமாக, மீடியாக்களுடைய பரப்புரை காரணமாக அந்த நல்லது வெளியிலே வராமல் போயிடுறதுனால பல நன்மைகளும் நடக்காமல், பல உண்மையான தலைவர்களையும் நம்மளால் உண்மை என்ன பொய் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாமல் திணறுகிறோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை விட ரொம்ப முக்கியமானது, மக்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்களை எதிர்த்து கேள்வி கேளுங்க அப்படிங்கிறது தான். இன்னைக்கு பாமகவினுடைய ஒரு எம்எல்ஏ அருள் அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர். பூட்டப்பட்ட கோயிலை திறப்பதற்கான பேச்சுவார்த்தையின் போது பாமக எம்எல்ஏ அருளின் அநாகரிக பேச்சு, எழும் கடும் விமர்சனங்கள். என்ன எல்லாம் பொம்பளைகளாக வந்திருக்கீங்க, உங்கள் ஊரில் உங்கள் வீட்டிலலாம் ஆண்கள் கிடையாதா எல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த பொம்பளைகளா பொட்டைகளா அப்படிலாம் சொல்லி பேசுவாங்க பார்த்தீங்களா. இது வந்து ஒரு அநாகரிகமான பேச்சு. அது என்ன, பெண்கள்னால் அவ்வளவு கீழே அவங்களுக்கு? எந்த காலத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கோம்? இந்த இடத்துல வந்துட்டு ஆண்கள் தான் பெருசு, பெண்கள் சிறுசு அப்படிங்கிற மாதிரி தானே நீங்கள் பேசி அந்த பேச்சு அதுலேருந்து அப்படி தானே தெரியுது. எவ்வளோ பெரிய தப்பு நீங்கள் செய்கிறீங்க. இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டிக்கு நீங்கள் காண்பித்து கொடுக்கக்கூடிய வழி என்ன, அந்த வழியில் இந்த உங்களுடைய ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுலாம் இங்கே கேள்வியாக இருக்குது. பாமக செஞ்சுருந்தாலும் தப்பு தான் சொல்லி தைரியமாக சொல்லணும். அங்கே தான் இருக்குது நம்முடைய கருத்துரிமை, அங்கே தான் இருக்குது நம்முடைய எதிர்காலம். பாமகக்காரங்களை நான் சொல்கிறேன், இல்லை எங்காலும் செஞ்சால் தப்பு இல்லைப்பா, அதெல்லாம் கெத்துப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஆட்கள் செஞ்சாலும் தப்பு இல்லையே, அதுவும் கெத்து தானே அவங்களுக்கு.
பார்க்கலாம் ஏதாவது அரசியல் மாற்றம் நிகழ்கிறதா என்று. நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு செஸ் விளையாட்டின் மீது ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாக்குறதுக்கு, அவங்களுக்கு செஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அவங்களுடைய ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுறதுக்கு, அவங்க எங்கே போனாலும் செஸ் போர்டை கையிலே தூக்கிட்டு போகிறதுக்கான எல்லாத்துக்கும் தேவையான ஒரு செஸ் போர்டு தான் இந்த மினி செஸ் போர்டு. இதுக்குள்ளேயே நம்ம காயினை வச்சு கேரி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இது ஃபுல்லாக மேக்னெட்டிக் அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொரு காயினுக்குள்ளேயும் நல்ல பவர்ஃபுல்லான மேக்னெட் அப்படிங்கிறது இருக்கும். இதனுடைய குவாலிட்டியும் ரொம்ப டியூரபிளாக இருக்குது. 99 ரூபாய்க்கு ரியலி ஒர்த்தான ப்ராடக்ட். மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய இணையதளத்தில் நான் பார்த்துட்டேன் 300 290 அப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 99 ரூபாய்க்கு உங்களுக்கு வேணும்னா லிமிடெட் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் கிட்ஸ் பெஸ்ட்டில் வாங்கலாம். கீழே லிங்க் இருக்குது. வாங்காமல் ஐயோ அதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொன்னால் மறுபடியும் இதை கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியாது. செஸ் விளையாட்டை நம்ம வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான சூப்பரான ஒரு தருணம் இதுதான். ஸோ எ ஃப்ரெண்ட் இன் எவ்ரி டாய், அதுதான் கிட்ஸ் பெஸ்டி. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.